இங்க வர்றா மியூசிக் வாசிக்கிறேன், நீ என்ன அந்த பக்கம் திரும்பி இருக்க? என்ன பக்கம் என்ன பாடுறா? டேய் இங்க பாடுறா, இங்க பாடுறா, சிரிக்காதடா டேய். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். இந்த தேவதாஸ் பக்கத்துல எல்லாம் பாத்திருக்கீங்களா? தேவதாஸ் வந்து பாடிட்டே இருப்பாரு. பக்கத்துல வந்து ஒரு நாய்க்குட்டி இருந்துட்டே இருக்கும். அவர் பாட்டை கேட்டுட்டு சோகமா உட்காந்துருக்கோம். அதே மாதிரி கேம் வந்து இந்த கிட்டார் வாசிக்கிறதுக்கும் நம்ம ரோவர் பக்கத்துல உட்காந்து இருக்கிறதுக்கும் எக்ஸாக்டா தேவதாஸ் மாதிரியே இருக்காரு. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அகைன் வி ஆர் கம்மிங் டு த ஃபார்ம். நம்மளோட கோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நாங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கோம், நம்ம ஃபாரஸ்ட்ல இதே மாதிரி கோஸ்ட் வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் சேர்ந்து செக் பண்ணி பார்ப்போம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா ரம்யா, ஸோ இப்போ டைம் வந்துட்டு என்ன ஆகுது? டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் இப்போ வீட்டோட இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாலே பயங்கரமா இன்னும் இருட்டாயிடும். ஸோ ஃபுல் இருட்டில் தான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ரைடர் பண்ண போகிறோம். கோஸ்ட் சர்ச் பண்ண போகிறோம். ஆமாம், ஓகே, கோஸ்ட் ரைடர்னு கூட ரைடு கூட சொல்லலாம். இது கோஸ்ட் ரைடா இல்லை நம்ம வந்துட்டு ரன் ஆக போகிறோமா எதுவுமே தெரில. ஸோ இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது மக்களே. நீங்கள் எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும் பார்த்து முடிச்சுட்டு இதை கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பாருங்கள். ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஜாலியாக ரம்யா சொல்கிற ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. என்ன சவுண்ட் அது இப்போவே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ், வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்குமான்னு எனக்கு தெரியல மக்களே. இது வரையும் நல்லா போயிட்டுருக்கு. லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓகே, நம்ம அடுத்தது கோஸ்ட் ரைடில் சந்திப்போம். ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வீடியோவில் பார்த்த அதே மாந்தோப்பு தான். இந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற இந்த மாந்தோப்புக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டார்ச்சு உங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். எங்கள் சைடில் ஐயோ டார்ச் இல்லை, மரம்லாம் தெரியுதா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்க லைட்டில் வந்துட்டு போய் பார்ப்போம். ஓகே வாங்க போகலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மரம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ பயங்கரமான பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் வந்துட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எக்ஸ்பெஷலி நான் இப்போ லைட் அடிக்கிறேன், உள்ளே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக மரம் தான் மக்களே. எங்கே பார்த்தாலும் இந்த கும் இருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எனக்கு பின்னாடி இருக்கு. நம்ம அப்படியே போவோம். ரம்யா வந்துட்டு டேப்ல வந்துட்டு ஆப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜாயின் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன இடம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் நைட்ல. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடமே. யாருமே இல்லைங்க. உங்களுக்கு கடைசியா தெரியுதா? அப்படியே இந்த இடமே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆயிட்டு இருக்கு. என்னடா இது? ஐயோ பூனையா? செத்த நேரத்துல பகீம் தூக்கி போட்டுடுச்சு. இது எதுக்கு இந்த டைம்ல இங்க வருது பாருங்க மக்களே. உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதா பேக்ரவுண்ட்ல? 1 2 ஏய், நீ என்னடா இங்கே உட்காந்துட்டு இருக்க? உங்களுக்கு தெரியுதுங்களா அங்கே இருக்க அந்த ஒன்று 2 3 4 5. ஸோ நம்ம இன்னும் உள்ளே போவோம். அங்கே டிடெக்ட் ஆயிடுச்சு. என்னப்பா காட்டுதா?
இல்லை இந்த சைடு கம்மியாச்சு. பேரநார்மல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஈவில் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அதை காட்டு. இங்கே பாருங்க, இங்கே ரெட் கலரில் தெரியுதா? இந்த சைடில் இருக்கு, தெரியுதா? டேர்ன் பண்ணும்போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. இன்க்ரீஸ் ஆகுதா? பாருங்க, அங்கே இருக்கு. ஃபவுண்ட் ஆயிடுச்சு கேம். கேளுங்க. அந்த பக்கம் லைட் அடிங்க. இந்த இடத்துல தான் இப்போ இருக்கு. உங்களுக்கு எதுவுமே தெரியுதா? இல்லையே. ஐயோ, கூஸ் பம்ஸ் ஆகுது. என்ன சவுண்ட் கேக்குது அது? இந்த சைடு டர்ன் பண்ணுங்க. லெஃப்ட் லெஃப்ட் ரைட். இல்ல கேட் இங்கே தான் இருக்கு. இந்த சைடு சவுண்ட் கேக்குது. ஐயோ தோனிக்கு என்னப்பா இது? அந்த பூனை பக்கத்துல தான்ப்பா இருக்கு. இது தெரியுதா? ஆமா. ஐயோ அங்க பூனை இது. ஐயோ இங்கே இருங்க. இருக்குப்பா, இந்த பக்கம் தான்ப்பா வருது. क्वेश्चन கேளுங்க. யூ கேன் ஆஸ்க் தி கோஸ்ட் வாட் இஸ் தி நேம். சத்தம் கேக்குதா? கம்மியா அந்த அந்த சவுண்ட் உனக்கு கேக்குது. உன்னால ஃபீல் பண்ண முடியுதான்னு பாரு. என்னால ஃபீல் பண்ண முடியுது கேம். இந்த சைடு பாருங்க, ஈவில் எனர்ஜி அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல காட்டேரியோட நடமாட்டம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோலையும் நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த தோப்போட அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இந்த உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? ஏதோ சவுண்டு கேட்குது தானே? உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு நேச்சுரலாக சவுண்டு கேட்குதுன்னு தெரியல. என்னால் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியுது. கூஸ் பம்ஸ் ஆகுது. ஸோ காட்டேரியோட நடமாட்டம்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு தெரியல, இது வந்து நம்ம பண்ணுறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு தெரியல. ஆனால் சம்திங் என்னால் இந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் இந்திப்தா போய் பார்ப்போம். அந்த பக்கம் லைட் அடிப்பா, அந்த கார்னர்ல. ஒரு நிமிஷம் இரு. அந்த கீழே கொஞ்சம் பாருங்களேன். என் கூட உட்காந்து ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை காட்டுறேன். அந்த லாஸ்ட்ல ஒரு சேர் இருக்கு பாருங்க. ஆமா, யார் அந்த சேர் எடுத்துட்டு வந்து வச்சது தெரியல. இதே மாதிரி சம்பவம் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலயும் நம்ம வந்து பார்த்து பயந்தோம். இங்கே சேர் இருக்கு, அது மாடியில. இது வந்து தோட்டத்துல அந்த கடைசியில இருக்கு. இமேஜின் பண்ணுங்க, இப்ப அந்த சேர்ல வந்து யாராவது உட்காந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஜூம் கூட பண்ணி காட்டுறேன் நானு. பயங்கரமா இருக்கா? அப்படி இந்த பக்கம் பாருங்க, இங்க உட்காந்து நிக்கிறான். ஓய், பப்பி நிக்குது. பப்பி ஆக்சுவலா இந்த கார்னர்ல பாரு. இந்த பக்கம் அடி உள்ளார அது இல்ல, ஒரு சோப்பு இருக்கு. சவுண்ட் கேக்குது. ஒண்ணுல இரு இரு இரு. மேலடி நொங்கு நொங்கு மாதிரி தானே இருக்கு. ஆமாப்பா. ஐயோ எப்பா, பயங்கரமா இருக்கு. இது நொங்கு விழுந்துருக்குப்பா மேலேருந்து. பாருங்களேன், நொங்கு விழுறது நம்ம எப்படி? இல்ல அது இங்க பாருப்பா. இல்ல ஷோரா அது நொங்கு. சத்த நேரத்துல எனக்கே பகிர்ந்துக்கு போட்டுச்சு. இல்ல மேல காட்டாத. இது பயங்கரமா இருக்குப்பா. இப்பா கரெக்ட்டா பாருங்க, மிடில் சூலத்தை தலைக்கீழ சொருகுன போல இருக்குல. நடுவுல இருக்கிறது வந்து எவ்வளவு லென்த்தா இருக்கு பாருங்களேன். வீட்ல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். வாங்க போலாம். இதோட முடிச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் உள்ள மட்டும் நான் லைட்டா எடுத்துட்டு வந்தேன். நீ டார்ச் மட்டும் எனக்கு அடிச்சிட்டு இரு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மரத்து மேலேருந்து வந்துட்டு விழுந்துச்சு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அல்லு இல்லை, ரொம்பவே பயந்துட்டோம். ஸோ அங்கே தான் நாங்கள் ஒரு விஷயத்தை கவனித்தோம். அந்த பனை மரத்து மேலேருந்து கீழே வந்துட்டு அந்த சூளம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த சூளத்தில் வந்து
ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூளம் வந்து தலைக்கீழே சுடுற போல் இருந்துச்சு, நிற்கிற போல் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நேச்சுரலான அந்த மரத்தில் உள்ள இதுதான், அது நல்லா தெரியுது. ஆனால் ஏன் அது அப்படி இருக்கும், ஏன் மேலேருந்து இந்த டைமில் விழுந்துச்சு, இல்லை விழுந்திருக்கலாம், பட் இதெல்லாமே ரொம்ப ஒரு அப்நார்மலான ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தது. இந்த பக்கம் பாருங்கள், இப்போ நம்ம இந்த தோப்போட கடைசியாக வந்துட்டோம். அப்படி கூஸ் பம்ஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்குது. என்னால் இந்த இடத்த வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த இடத்துல சம்திங் இருக்குது. நான் சொன்ன இந்த பப்பி வேற அப்பப்போ வந்து எப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதோட கண்ணு. ஸோ நாங்கள் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக அந்த கூஸ் பம்ப்ஸ் ஆன மூமெண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு எங்களால் வீடியோ அங்கே எடுக்க முடியல. நிறைய டிஸ்டர்பன்ஸ், அது மன ரீதியாகவும் இருக்கும். சம்ஹவ் இதுக்கு மேலே அங்கே எடுத்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிற போல் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் ஏதோ ஸ்டாப் பண்ணிக்கிறோம். பேய் பார்த்தீங்களான்னு கேட்டிங்கன்னா, பேயெலாம் எதுவுமே நாங்கள் பார்க்கல. பட் ஆனால் அந்த சூழ்நிலை ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. எக்ஸ்பெஷலி அந்த மரத்து மேலே இந்த சூளம் வந்துட்டு எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை எடுத்து இது பண்ண வேணாம். ஸோ வீடியோ பார்த்தவங்க அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.